மனிதன் எந்த உச்சியை தொட வேண்டுமோ அந்த லெவலுக்கு போய்கொண்டே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய. அதனால் அதை பத்தி திருக்குர்ஆன் பேசவே இல்லை. ஒன்று நார்மல் வேலை. ஒருத்தர் அந்த அறிவை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. மனிதன் அதை தேடி திரிவான். ரமலான்ல நோன்பு பிடிக்கிற எத்தனை இடத்துல குர்ஆன்ல வருது? ஒரு இடத்துல தான் வருது. அந்த ஒரு ஆயத்தை மட்டும்தான் ஒரு தடவை சொன்னா போதும். அது திரும்ப திரும்ப சொல்லல, தேவையில்லை. தக்வா, ரமலானுடைய நோக்கம் என்ன? தக்வா. 200க்கு மேற்பட்ட இடத்துல தக்வா வரும். அது லேசி இல்லை. பேசுற நான் பண்டிகை விட்டு வெளியே போற நேரம் தக்வா பறந்து அல்லாஹ் பாதுகாக்க. தக்வா அது லேசி இல்லை. திரும்ப 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 சொல்லப்படும். ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது சிம்பிள். அது சொன்ன செய்திக்கு பார்க்கிறது கஷ்டமா இருக்கும். ஒட்டுமொத்த உம்மத்தும் பிடிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால குர்ஆன் இதை பேசியது தெரியுமா? இந்த அறிவு சம்பந்தமா நீங்க இயல்புல உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் தந்தாச்சு. இப்ப உங்களுக்கு கண்டா அந்த அறிவு உருவாகும். இதுல முக்கியம் எது முக்கியம் தெரியுமா? ஆதம் நபிக்கு அத்தனை அறிவை கொடுத்து டெஸ்ட் பண்ணி மலக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி அவர் குவாலிஃபைட் ஆனதுக்கு பிறகு சஜதாவுல உள்ள சொல்லி அவரை கௌரவித்து எல்லாம் செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆதம் ஸ்கூல் அந்த வசூலுக்கு ஜென்னா. யாரும் ஆதம் இங்க வாங்க, நீங்களும் உங்க மனைவியும் ஜென்னாவுல வாங்க. எல்லாம் ஸ்கூல் அந்த வசூலுக்கு ஜென்னா. وَخُلَقْنَا آدَمَ حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَٰذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. விரும்பியதை சாப்பிடுங்க, எல்லாம் ஓகே. ஆண்களை கூப்பிட்டு கிட்ட கொண்டு அல்லாஹ் எங்கேயும் கச்சக்கமா ஜென்னால எவ்வளவு மரத்தைக்கு எனக்கு தெரியாது. அது எதுக்கு நினைச்சு இத்தனை கோடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு அந்த ஜென்னாம் தெரியாது. ஆனா அவர் தூரத்துல இருந்து தில்க ஷஜரா, அந்த மரம் ஆதம் நோ அப்படி குர்ஆன்ல சொல்லல. கிட்ட கொண்டு போய் ஹாதிஹி ஷஜரா அஸ்மாஉல் இஷாரல் கரீம் அவங்கள சொல்லும். நெருக்கமா உள்ளதை ஒன்று சுட்டி காட்டுற நேரம் அதுக்கு வேற சொல். தூரமா ஒன்று சுட்டி காட்டுற நேரம் அதுக்கு வேற சொல். இதுதான் மரம். கவனமா பாருங்க. இது கிட்ட வந்துடாதீங்க. இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, தொட்டாதீங்கன்னு சொல்ல. கிட்ட வந்துடாதீங்க. வந்துட்டீங்கன்னா அநியாயம் செஞ்சவங்களா இருக்கு. உடனே என்ன பண்றான் ஷைத்தான்? அவனுக்கு தெரியும் அறிவாளிகள். அதுபோல கட்டும் அறிவாளிகள் தெரியும். அறிவில் அவன் போட்டி போடவே இல்லை. அவனுக்கு தெரியும் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு. எங்களை பத்தி பிஹெச்டி முடிச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இவன் அங்க போனா எப்படி வரணும், இங்க வந்தா எப்படி வரணும். அவன் டியூட்டியே நம்மளை வழி தவறுறதுக்கு அதான் வேலை. என்ன சொல்றான்? கிட்ட வர்றது அதுமே தெரியுமா? மெட்ரு நீங்க துனியாவுக்கு படைக்கப்பட்டார். அது ஆல்ரெடி வானலோகத்துக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த சம்பாஷணை மனக்கு மாணவரோட பேசியாச்சு. எல்லாம் சொல்றது எல்லாருக்கும் வானலோகத்துக்கு தெரியும். அதனால சக்தி இப்படி அந்த சபையில கலந்து கொள்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சதா செய்த சபையில சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியான்னு அவருக்கு தெரியும். அவன் சொல்றான் காசமா நான் சத்தியம் பண்ணுகிறேன் ஆதமே, இந்த மரம் ஏன் தெரியுமா வரப்பு போமான்னு சொன்னான். அந்த பூனம் மலக்கை நீங்க ரெண்டு பேரும் கிட்ட போயிட்டீங்க, சாப்பிட்டீங்க, பழக்க போயிருவீங்க. இல்லண்டா நீங்க துனியாவுக்கு அனுப்பப்பட போறீங்க. இத சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரம் பெர்மனன்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஜென்னாவுக்கு. நீங்க டெம்பரரி பேஸ்ல இருக்கிறீங்க. பெர்மனன்ட் வேணுமா? வகாசமுமா ஃபதல்லஹுமா பிகுரூர். ஏமாற்றத்தை கொண்டவன் மெல்ல 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 ஒரே விஷயத்தை கொண்டு வர மாட்டான். அப்படி அவனுக்கு தெரியுமோ டைம் பீரியட் எடுப்பான். ஒரு கட்டம் வரைக்கும் மெல்ல 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 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டோட வந்த பிறகு சொல்லுவான் செய்யல, இல்லன்னா மானபக்கப்படுத்திடுவான், இல்லன்னா இது பண்ணிடுவான். அப்பதான் உருக்குவான். கிட்ட கொண்டு வந்த பிறகு அவன் எல்லைக்கு வந்த பிறகு எல்லாம் செஞ்ச பிறகு ஜினாக்குரிய ரெடி எல்லாம் பண்ண பிறகு இப்ப கரண்ட் போனா அம்பிட்டு பேரை நீ காக்கிறோட பயத்தை உண்டாக்கி கேட்பான். அது வேற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது இந்த இங்கிலீஷ் கொண்டு வந்தான். கிட்ட கொள்வாங்க. சத்தியம் பண்ணணுமா, நான் நலவு சொல்றப்பா, உங்களுக்கு நசீஹத் பண்றப்பான்றா எக்கச்சக்கமா சொல்லி மெல்ல மெல்ல தல்லாஹுமா பிகுரூர். தல்வானா வாணி. இந்த வாணியை தூக்கி இழுக்கிற நேரம் மெல்ல மெல்ல இழுப்பாங்களே, இது மாதிரி ஸ்டெப்பா ஒரு கயிறை கொண்டு வந்து இழுக்கிற மாதிரி மெல்ல மெல்ல கொண்டாந்தாச்சு. கொண்டாந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்
ரெண்டு பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவில் மின்னியவர். ஜன்னாவை கொடுப்பதற்கு சஜதாவை கிடைக்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அந்த ஆசை பணக்காரனும் இங்க நிரந்தரம் அடிக்கணும் என்ற ஆசை அவரை வந்து தொட்டு அல்லாஹ் சொல்றான், இறங்குங்க, இங்க இருந்து இறங்குங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இங்க இருந்து இறங்குங்க. என்னிடத்திலிருந்து நேரான பாதை உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரான பாதையில் யார் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, கவலை வேண்டாம். இப்ப என்னாச்சு? மரத்துக்கிட்ட போயாச்சு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவில் தோற்றாரா, ஆசையில் கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்தாரா? அறிவில் தோற்றலை சேம் வார்த்தைகளை நோக்கி எல்லாம் சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானது. கலத்து பியதி, என் கரத்தால் படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு இறக்க மனிதர்களோட அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுங்க குன் அப்படி இல்ல, சும்மா கலக்க சும்மா சௌவாக்கு, நாங்கள் படைத்தோம் வடிவமைத்தோம், நான் உங்களை மோல்ட் பண்ணினேன், நான் உங்களை டிசைன் பண்ணினேன், நான் என் ரூஹை உங்களுக்கு கூறினேன். அவ்வளவு செஞ்ச அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த வீக் பாயிண்ட்டை திருத்தினா மட்டும்தான் ஜன்னத். உங்கள்ட்ட உள்ள வீக் பாயிண்ட் நீங்க படிக்க மாட்டீங்க. மாஷா அல்லாஹ் அல்பபெட் கேட்டா சொல்லுவீங்க, சின்ன பிள்ளை கேட்டா அப்படி பேசும், அப்படி சொல்லும். சில விஷயங்கள் இந்த புள்ளி இவ்வளவு யோசிக்குமா, 5 வயசு புள்ளி நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா எங்க பிரச்சனை சின்னதுக்கு பாப்பீங்க, உவாப்பட்டவன் சொல்லும் அப்படி நானா நல்லமா, நான் நல்லமா, எந்த வேலை முடிஞ்சாலும் நானே பெஸ்ட். இன்னொருத்தர தாக்கி தன்னை மேம்படுத்துற அந்த உணர்வு வந்து இந்த நப்சல் அல்லாஹ் பிசு, இந்த மனசு கெட்டதான் நாடு. அந்த புள்ள சின்னத்துல இருந்தே ஹசது வரும், வெளியே வரும், பொறாமை. நானா தம்பி தாத்தா வச்சுக்கொள்ள 2 நிமிஷம் டாடி சண்டை வரும். இது மனித இயல்புல உள்ளது. இதை சேஞ்ச் பண்ணி ரிப்பேர் பண்ணி, இறைவா நான் மன்னிக்கிறேன், இறைவா என் கோபத்தை கட்டுப்படுத்துறேன், இறைவா என் பண்புகளை மாற்றிக் கொள்கிறேன் வந்து ரிப்பேர் பண்ணினா யூ குவாலிஃபை டு ஜன்னah. கம் ஆன், ஜன்னah உங்களுக்கு தரப்படுகிறது. நீங்க ஓகே. உங்க வாப்பா எந்த பிழை செய்தாரோ அந்த பிழையை நீ செய்யக்கூடாது. இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மரம், எங்களுக்கு மரம் இல்லை. சேம் ஆயத் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். வலா தக்ரபு ஸினா, அவருக்கு வலா சஜரா மரம், எங்களுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு மரத்தை காட்டி போவாங்க. வலா தக்ரபு ஸினா, அவருக்கு மரம், உங்களுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண். ஜினாவுக்கு நெருங்காதீங்க. வலா தஃஅலு ஸினா, குர்ஆன்ல எங்கே வரல ஜினா செய்யாதீங்க. வலா தக்ரபு ஸினா, ஜினா கிட்ட கூட நெருங்காதீங்க. அந்த விபச்சாரத்தை கிட்ட நெருங்காதீங்க. நெருங்கி நீங்க பாப்பாவுக்கு என்ன நடந்ததோ உங்களுக்கு துனியாவிலே அது நடந்துடும். ஜஹன்னத்துக்குரியவர்களா மாறிடுவீங்க. எங்க டெஸ்டிங் என்ன நடக்குது உங்களுக்கு கல்வி. ஏன் நான் இவ்வளவு தூரம் இதை உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? இன்னொரு 5-10 நிமிடங்கள் போய் முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன் நான் இதை சொன்னேன் என்று சொன்னால் கவனமா புரிங்க. நான் பள்ளியில் ஒரு நாள் தொழுகிற நேரம் நிறைய முடி, அதாவது அவருடைய முதிர்ச்சி அது காட்டுது. முதல் சப்பு நான் பின்னாடி சப்பு. ஒரு வயோதிபர், அவர் தோல் கொடுத்திருந்தார், வெள்ள தாடி, தொப்பி போட்டிருந்தார். பக்கத்துல உள்ள சகோதரர் ஒரு ஆள், அவர் யாருக்கு தெரியல, திடீரென்று போன பள்ளிவாசல்ல காண்றேன். அவர் என்ன பண்றாருன்னா, இவர் இந்த வயோதிபர் இருக்கிறாரே இந்த அப்பா, அவர் எவ்வளவு வருஷம் தொழுந்திருப்பார்னு தெரியல. அவர் இந்த பக்கத்தில் உள்ளவருக்கு கைப்பட்டு, அவங்க கையில் பட்டு முறைச்சு பார்க்கிறார். இவர் கேட்கிறாரு, நான் பின்னாடி பாக்குறேன், நான் பின்னாடி போட்டுமான்னு கேட்கிறாரு. அவர் முறைச்சு பார்த்து அவ்வளவு இடம் இருக்கு தெரியும். நெருங்கி நிற்க மாட்டாங்க சில பள்ளிவாசல். அப்ப நீ என்ன புரியும்? 50-70 வருடங்கள் பள்ளிவாசல் தொழுந்திருக்கிறார். பக்கத்தில் ஒருவர் கைப்படுகிற நேரம் முதல் சப்பில் நிற்கிறார். அல்லாஹ்வோடு பேச போகிறார். புது எடுத்து வந்திருக்கிறார். பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரப்போடு பேச போறவருக்கு இவ்வளவு முதிர்ச்சி அடைந்து அவருடைய ஈமான் முதிர்ச்சி பெற, உடைய பண்புகள் மாறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் தெளிவா பேசுது. நீங்க தொழுகிற தொழுகை கல்வால் தொழவில்லை என்றால் சுத்த வேஸ்ட் என்கிறான் அல்லாஹ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க குடிக்கிற நோம்பை உங்கள் கல்வியில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் சுத்த
வேஸ்ட். ஏன் பாஷையில சுத்த வேஸ்ட்? அல்லாஹ் சொல்றான் முசல்லி, தொழுபவருக்கு கேடு என்கிறான். தொழக்கூடியவர்களுக்கு அவங்க கல்வி தொடரல, ரொம்ப பொடுப்போக்காக இருந்தாங்க. அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காண்பிக்க தொழுதாங்க. அதனால நல்ல கரிசத்தை புரியுங்க. பள்ளிவாசல்ல அல்லாஹ் தலைவர் ஆக்கிட்டான், பள்ளிவாசலை இமாம் ஆக்கிட்டான், பள்ளிவாசலை நிர்வாகி ஆக்கிட்டான், ஊர்ல தலைவர் ஆக்கிட்டான். நீண்ட தாடி, பெரிய ஜுப்பா, 50 வருடம் பள்ளியிலே தங்கிட்டார். நோ, நெவர், தேவையில்லை. கல்பு அல்லாஹ்வோடு பேசிச்சா, அல்லாஹ்வோடு பேசிச்சா மாற்றம் இங்கே. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? ஏன் ரீசன்? இறைவா ஏன் பட்டினியாக்கணும்? ஒரு மாதம் ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன். சில வேளை நீங்கள் தக்வாதாரிகளாக மாறக்கூடும் என்கிறார். கன்ஃபார்மா தக்வா இல்ல, சில வேளை மேபி, சில வேளை நீங்கள் தக்வாதாரியாக மாறக்கூடும். பட்டினியில சும்மாவே இருக்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இந்த பட்டினியில் அல்லாஹ்வுக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சாப்பிடாம நீங்க இருந்தாலும், நீங்க தாகித்து இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதுல எந்த தேவையும் இல்லை. எப்ப மல்லம் எத கவுலுது, கெட்ட வார்த்தைகளை நீங்கள் விடவில்லையோ, கெட்ட செயல்களை நீங்க விடவில்லையோ, நீங்க தாகித்திருந்து ஃபலைஸலில்லாஹி ஹாஜ, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உங்களை பட்டினில போட என்ன தேவை? உங்க கல்வில கோபம் வர்ற நேரம், இறைவா நான் நோம்பாரு, ஒரு மாசம் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க, கோபத்தை அடக்கி சப்தம். ஓகே, பரவாயில்ல போங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். தூசணத்தை விடாதவர்கள் இருக்கிறார்கள் ரமலானில். ரமலானில் தூசணம் பேசுறார். கணவன் மனைவி வீட்டுக்குள் அவர்கள் மிக பக்குவமாக பேசணும். தப்பித்தவரை வார்த்தைகள் வந்துடக்கூடாது. என்ற ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டிருக்கிறார். ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாதவர்கள் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஆமீன் என்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதி பயங்கரமான நாட்கள் ஒரு பகுதியில், இன்னொரு பகுதியில் ரஹ்மத் கொட்டுகிறது. இந்த மாதத்தில் நாம் என்ன பேசுறோம்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் மதரசாக்கள் நடத்துறார்கள் ஆன்லைனில். நான் கேட்கிறேன், ரமலான் வல்லாஹி அவ்வளவு தஜ்வீதோடு, அவ்வளவு ராகமா, அவ்வளவு அழகாக ஓதி கொடுக்கிற முஅல்லிமாக்கள், முஅல்லிம்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளோட பேச தெரியல, மனங்களை ஒட்டித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தது கல்புக்குள்ள ஏற்படுகிற மாற்றம், எங்களுக்குள்ள உணர்வுல ஏற்படணும், எங்க அஹ்லாக்ல மாற்றம் ஏற்படணும். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் தொழுது வேலையிலே எங்கள் கல்பு தொழாவிட்டார். எங்கள் நோன்பு என்பதை எங்கள் கல்வி பிடிக்கணும், தக்குவா இங்க கூடணும். அதனால் இங்க நாம் வந்தது கல்வாய் சேஞ்சாக. நீங்கள் என்னதான் உருவத்தாய் சேஞ்சாகி வேலையில எங்களால் மன்னிக்க முடியவில்லை என்றால், கணவன் மனைவிக்குள் மன்னிப்பு கொடுக்க முடியவில்லை என்றால், இங்க கல்வியில எந்த மாற்றம் இல்லை என்றால், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியங்களை தடுக்குமா? தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுக்குமா? தொழுகையா இருந்தா உங்களை எத்தனை பேர் படம் பார்க்கறீங்க? பச்சை ஹராம், நான் ஹராம், அது ஜினா. அது ஒரு ஆணும் பெண்ணும் இருவர், யாரோ 2 ஆண்கள் பெண்கள் சேர்ந்தாங்கன்னா கை பிடிச்சு போறாங்கன்னு நீங்க பாப்பீங்களா? பச்சை ஹராம். அந்த ஹராத்தை உங்களுக்கு தொழுகை தடுக்கிறது. நீங்க தொழல வேற முசீபத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க, நீங்க தொழல வேற முசீபத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தொழுகை, அல்லாஹ் சொல்லி தருகிற தொழுகை நம்முடைய கெட்ட காரியங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும். அதனால கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க, கல்வியில் இந்த மாற்றம் ஏற்படணும் என்பதற்கு தான் அவ்வளவு செயல்பாடு. கல்வால் மாற்றம் வரலைன்னா திரும்ப போங்க குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வாங்க. என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை? சஹாபாக்கள் அவருடைய கல்புகள் மாறியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்கிறேன், பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய புரட்சி வந்த காரணம் அவர்கள் சும்மா தொழுகையாளிகள் அல்ல, அவர்கள் சும்மா நோம்பாளிகள் அல்ல. அவருடைய கல்புகள் கரைந்து கண்ணால் ஓடியது. அவர்கள் நிஜமாக நோம்பு பிடித்தார்கள். நான் உலகத்தில் பார்த்த ஆக பெஸ்ட் ஒரு சொசைட்டி
இதுதான் அது ரசூலுல்லாஹ் வரக்கூடிய அந்த சமூகம். அப்படி இருந்தவர்கள் இவ்வளவு மேல வர்றாங்கடா, கல்விகளை மாற்றியது குர்ஆன். அந்த கல்விகள் மாறணும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நீங்க வரலாறு நெடுகிலும் படிச்சு பாருங்க. இன்னைக்குள்ள நீங்க பாத்தீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஹசன். நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல. ஒரு நிகழ்ச்சிக்கு போற நேரம் 2 துறத்தார் என்ன அழைச்சிருக்கிறார். 2 துறத்தார். இப்ப இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், 2 டீம் என்ன அழைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு டீம் அழைக்கிறாங்க, இன்னொரு டீம் நிகழ்ச்சி கேட்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஊருக்கு நான் போறேன். அதுலயே எனக்கு யாரு கூப்பிடுறாங்க என்பது விஷயம். ரப்புடைய பாதையில் நான் என்னுடைய நேர காலத்தை செலவழித்து ஜென்னாவை பெறணும். என்னுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன எனக்கு ஒருவர் அழைத்த ஒருவர் மௌலவி, இன்னொரு ஆள் நோமானார். 2 பேரும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அவங்களுடைய மைண்ட்ல இருக்குது. அவர் அனுப்புறார் 6000 பேர் வருவார்கள். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம். இவரு எனக்கு 6000 இல்ல 5 பேர் 2 பேர் ஏன் வேலை செஞ்சுட்டு போறது. அவ்வளவுதான். ஆட்கள் எண்ணிக்கை அல்ல கேட்க மாட்டோம். பணிய செஞ்சியான்னு கேட்பான். உனக்கு எளிமை தந்தேன் செஞ்சியா தூங்கியான்னு கேட்பான். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா சரி, ஒருத்தர் இருந்தாங்க 5 பேர் இருந்தாங்க 5000 பேர் இருந்தாங்க, ஒன்றுதான் பேச போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவங்க நினைச்சிட்டாங்க அரசியல் நடத்தணும். மக்களை கண்ட உடனே ஓமா அதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை. அந்த விக்கிர புரிஞ்சா என்ன நடக்குதுன்னா சிஐடி வர்றாங்க, வந்து இன்கர் பண்றாங்க. இன்கர் பண்ண உடனே என்கிட்ட மெசேஜ் போடுறாங்க. நான் சொல்ல சிஐடி அவர் வேலையை செய்வார், நான் என் வேலையை செய்வேன். அவ்வளவுதான் மேட்டர்.